வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய், அதோட பகுதி 7. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அமிர்தா அறையில் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்தாள் பாரதி. என்னடி, எதுக்கு அவசரமாக வர சொன்ன? கா, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா என்று அமிர்தா கண்களை கசக்க, ஓங்கி அரைஞ்சேனா பாரு, இப்போ எதுக்குடி கண்ணை கசக்கிற? முதல்ல விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் அழு என்று பாரதி கத்த அமிர்தா திருதிருன்னு முழித்தாள். பின்ன என்னடி, நீ ஃபோன் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் சீக்கிரம் வான்னு சொல்லவும் மாடியில் துணி துவைக்கிறத பாதியில் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா அழுகாட்சி படம் காட்டிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. கா, சிவா இருக்கார்லக்கா, அவர் எனக்கு எப்படி அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ளைனா? சோ, அதாக்கா, எப்படி பதிவு பண்ணி எழுதணும்னு சொன்னார். ஓ, பரீட்சைக்கு பதிவு பண்ணி தான் எழுதணுமா? சரி, மேலே சொல்லு. பதிவும் செஞ்சு கொடுத்தாரு. அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எந்த புக்கில் படிக்கணும்னு சொன்னார். நானும் அவர்கிட்ட சரி நான் வாங்கி படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன சொல்லேண்டி, அப்புறம் மடப்புறம்னு சொல்லிட்டு இருக்க? நான் புத்தக கடைக்கு போய் அவர் சொன்ன புத்தகத்தோட பேர் எல்லாம் சொல்லி எவ்வளவுன்னு கேட்டா 5000 ரூபாய்ன்னு சொல்கிறாருக்கா. இப்போ நான் 5000 ரூபாய்க்கு எங்கே போவேன்? பேங்க்லேருந்து பணம் எடுக்கலான்னா இப்போ தான் ரூம் வாடகைக்கு 3000 எடுத்தேன். என்னது, 5000 ரூபாயா? என்னடி சொல்கிற? 5000 ரூபாய் கூடவா புக்கு இருக்கு என்று பாரதி வாயை பிளக்க, ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் 4 புக்கு சேர்த்து 1000 ரூபாயாம். ஒன்று மட்டும் கொடுங்கன்னு கேட்டதுக்கு இதெல்லாம் ஒரு செட்டாக தான் தருவோம்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த சிவா வேற இது மாதிரி இன்னும் 5 செட்டு புக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ என்னக்கா பண்ணுறது? என்னது, இன்னும் 5 செட்டு புக்கா என்று பாரதி வாயை பிளக்க, அக்கா வாயை பிளக்காத, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லு என்று அமிர்தா கேட்க, உனக்கு தான் சம்பளம் வந்திருக்குமேடி, அதில் வாங்கிக்க. சம்பளம் இன்னும் போடலைக்கா, இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, 1 வாரம் கழித்து அந்த புக்கை வாங்கு என்று பாரதி கூற, என்னக்கா நீ புரியாமல் பேசுகிற? அதில் 5000 சாப்பாட்டுக்கு கட்டணுமே, மீதியை தான் சேமித்து வச்சாதான் அடுத்த மாதம் ரூம் வாடகைக்கு பணம் இருக்கும் என்று அமிர்தா கூற, பாரதி என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்றாள். அவளது அளவில் புத்தகம் எல்லாம் 40-50 ரூபாயில்தான் இருக்கும் என்ற கணிப்பு. என்னக்கா யோசிக்கிற? எனக்கு ஒன்றும் புரியலடி, இதெல்லாம் எனக்கு தெரியாது என்று பாரதி கூற, அமிர்தாவும் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள். நீ பேசாம அந்த சிவா கிட்டே கேளு என்று பாரதி கூற, அமிர்தாவிற்கும் அதுவே சரியான பட அவனிற்கு ஃபோன் செய்து விட்டாள். சிவாண்ணா, உங்க ஃபோன் என்று ஆலையில் வேலை செய்பவன் கூற, ஒரு ராட்சச இயந்திரத்தின் உள்ளே தலையை விட்டிருந்த சிவா உள்ளிருந்தே அடிக்கட்டு விடு என்று கூறிவிட்டான். என்னக்கா எடுக்கவே மாட்டாரு என்று அமிர்தா குறைபட, ஏண்டி, உனக்கு வேலை இல்லைன்னா அவருக்கும் வேலை இல்லாமல் இருக்குமா? அவரே ஃபோன் பண்ணுவார், விடு. சரி, நான் போய் துணியை துவைச்சிட்டு காய போட்டு வரேன் என்று விட்டு சென்று விட்டாள். இரவு நேரம் 10 நெருங்கும் போதுதான் சிவா தனது வேலைகளை முடித்து கொண்டு வெளியில் வந்தான். தனது கைபேசியை பார்த்து கொண்டே பேருந்து நிறுத்தம் வர புதிய எண்ணிலிருந்து 2 அழைப்புகள் வந்திருக்கவும் யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அந்த எண்ணிற்கு அழைத்து விட்டான். அமிர்தா காலை வேலைக்கு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டு அப்போதுதான் உறங்க ஆயத்தமாக அவளின் பேசி இசைந்தது. அதை எடுத்து பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் உவகை ஊற்று தன்போல் உருவாக அழைப்பை ஏற்று ஹலோ என்றாள். ஹலோ, யாரு? இந்த நம்பர்லேருந்து கால் வந்துருச்சு என்று சிவா கேட்க, ஹலோ, நான் அமிர்தா என்று தன்னை சுணக்கத்துடன் அறிமுகம் செய்து கொண்டவள் மனதில் தன் நம்பரை சேமிக்கவில்லையா என்ற எண்ணமும் தோன்றியது. எந்த அமிர்தா? ஹலோ, இன்னைக்கு காலையில் மீட் பண்ணோமே அந்த அமிர்தா என்று சற்று கடுப்புடன் அவள் பதில் கொடுத்தாள். உள்ளுக்குள் சாருக்கு எத்தனை அமிர்தாவை தெரியுமாம் என்று கோபமும் இருந்தது. ஓ, நீயா? சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதான். சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு என்று மறுபக்கம் காய, பா, சரியான கடுவான், எப்போதும் இப்படித்தான் இருப்பாரோ
என்று 2 நொடிகள் அமிர்தாவின் மூளை யோசனை செய்ய, ஹலோ ஹலோ என்ற அந்த 2 நொடிகளில் 10 முறை கூப்பிட மறுபக்கம் பதில் இல்லை என்று தெரியவும், ஏய் லைன்ல இருக்கியா இல்லையா என்று கத்த, அச்சோ ஏன் கத்துறீங்க, நான் லைன்ல தான் இருக்கேன். நீ கனவு கண்டுட்டு ஃபோன் பேசுவ, அதுவரை நான் பொறுமையா இருக்கணுமா என்று அதற்கும் அவன் கத்த, இல்லை இல்லை நான் பேசிட்டு தான் இருந்தேன். உனக்கு நீயே பேசிட்டு இருக்க, எனக்கு ஏன் ஃபோன் போட்ட? நான் வச்சிடுறேன், அப்புறம் நீயே பேசிக்க. வச்சிடாதீங்க என்றவள் காலையில் நடந்த விஷயங்களை கூறி தன்னால் புத்தகம் வாங்க முடியவில்லை என்று கூற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ற அவனின் விட்டேத்தியான பதிலில் அமிர்தாவின் மனம் மிகவும் காயப்பட்டது. இவனிடம் கூறினால் ஏதாவது தனக்கு உதவுவான் என்று நினைத்தால் மாறாக தன்னை எள்ளல் செய்வது போல இருந்தது அவனின் பதில். ஹலோ ஹலோ, ஏய் என்ன திரும்பியும் கனவுக்கு போயிட்டியா என்று மீண்டும் கத்த, இல்லை. சரி, இதுக்கு தான் ஃபோன் பண்ணனா, அதுக்கான பதில் இதுதான். இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற புக்ஸ் எல்லாம் விலை அதிகமாக தான் இருக்கும். உன்னால் முடிஞ்சா வாங்கு, இல்லைன்னா ஏதாவது லைப்ரரியிலேருந்து எடுத்து படிச்சுக்க. என்ன புரிஞ்சதா? இனி சும்மா எனக்கு ஃபோன் பண்ணாத, பாய் என்று கூறிவிட்டு அவன் வைத்துவிட அமிர்தா முகம் சுண்டி போய் அமர்ந்தாள். மனதில் ஏதோ ஒன்று அழுத்துவது போல ஒரு உணர்வு. ஏன் என்று தெரியாமலே கண்களில் கண்ணீர் கட்டியது. புள்ள என்ன அழுதுட்டு இருக்க? புத்தகம் வாங்கலாம் புள்ள, அதுக்கு நீ இப்படி அழுவ என்று கேட்டபடியே அறைக்குள் நுழைந்தாள் பாரதி. நான் அழல என்று முறுக்கி கொண்டு அவள் பதில் தந்தாலும் அவளின் முகம் அதை காட்டி கொடுத்தது. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு, அழலன்னு சொல்ற? சரி சரி படு, காலையில் சீக்கிரம் போகணுன்னு சொன்னல. ஆமாக்கா என்று கூறிக்கொண்டே கண்களை துடைத்து கொண்டு படுத்து விட்டாள். ஆனால் தூக்கம்தான் தூரம் போனது. மனது ஏதோ சரியில்லாமல் தவித்தது. தந்தை தாய் இறந்த பின்பு கூட தன்னை தேற்றிக் கொண்டவள் இன்று அந்நிய ஆண் ஒருவனின் ஒதுக்கம், அது ஒதுக்கமா? அவன் உன்னை ஏன் ஒதுக்க வேண்டும்? முதலில் அவனிற்கு நீ யார் என்ற மனதில் பல கேள்விகள் வரத் தொடங்கியது. நான் யார் அவருக்கு? நான் தான் யாரும் இல்லையே என்று வாய்விட்டே புலம்ப, என்னடி சொன்ன என்று அடுத்த படுக்கையில் இருந்த பாரதி கேட்க, ஒன்றுமில்லக்கா, நீங்கள் தூங்குங்க, உனக்கு ஏதோ ஆகிப்போச்சு போ என்று கூறிக்கொண்டே படுத்து விட்டாள். வெகு நேரம் கழித்துதான் அமிர்தாவுக்கு தூக்கம் வந்தது. அடுத்தடுத்த நாட்கள் நத்தை வேகத்தில் தான் நகர்ந்தது அமிர்தாவிற்கு. ஏதோ பேருக்கு கடைக்கு சென்று வந்தாள். எப்போதும் ஏதோ யோசனையிலேயே இருப்பது போல இருந்தாள். பாரதி கூட 2 முறை அவளை கேட்டு பார்த்துவிட்டு பின் விட்டு விட்டாள். இதற்கு இடையில் சிவாவை பற்றிய சில விவரங்களும் அவளிற்கு தெரிய வந்தது. அதுவும் மாமியின் உபயத்தில் அவன் எப்போதும் வேலை வேலை சுற்றுபவன், அதோடு படித்து கொண்டும் இருக்கிறான் என்றும் அவன் தங்களுக்கு பல உதவிகள் செய்துள்ளான் என்று அவனின் புகழ் பாடியிருந்தார். அவர் கூறியதை கேட்டதிலிருந்து அமிர்தாவின் மனதில் சிவா இன்னும் ஊன்றித்தான் போனான். அன்று தன் வேலைகளை முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளின் கைபேசி இசைக்க, இதோ வந்துக்கிட்டே இருக்கேன்கா என்று கூறி வைத்து விட்டாள். பாரதி தான் அழைத்திருந்தது. மாலை நேரமே அழைத்து ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும், சீக்கிரம் வரும்படி கூறினாள். ஆனால் அமிர்தாவிற்கு இன்று வேலை வழக்கத்திற்கு மாறாக கொஞ்சம் இழுத்துவிட, அதனால் மீண்டும் அழைத்து எங்கிருக்கிறாய் என்று கேட்டுவிட்டாள். அடுத்து 10வது நிமிடம் பாரதியின் முன் நின்றாள் அமிர்தா. என்னக்கா, எதுக்கு இப்போ உடனே வர சொன்ன? அது நமக்கு கீழே ரூமில் இருப்பாள்ல சீதா. ஐயோ அவங்களா? ஏன் ஏதாவது சண்டை போட்டாங்களா? எனக்கு அவங்களை பார்த்தாலே பயம். கீதா கொஞ்சம் முசிடு, யாரிடமும் ஒட்ட மாட்டாள்தான். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவள். அதே சமயம் யாராவது அவளிடம் சீண்டிவிட்டால் அவர்களை சும்மா விட மாட்டாள், கிழித்து தொங்க விட்டு விடுவாள். அவளின் வாயிற்கு பயந்தே அனைவரும் அவளிடம் சற்று தள்ளிதான் இருப்பர். இவ ஒருத்தி பயந்துக்கு பிறந்தவ. நான் சொல்லுறத முதல்ல கேளுடி. அந்த கீதா அங்கதான் வேலை பார்க்குறா. எங்க? அதான்டி நீ சொன்னியே, லைப்ரரியா? அதான் அங்கதான் வேலை பார்க்குறா. நாம் அவகிட்ட பேசி பார்ப்போம். என்ன கீதா அக்கா கிட்டியா? நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கு என்று அமிர்தா நடுங்க. நீ இப்படி நடுங்கிட்டே இருந்தன்னு வையே, ஒன்றும் பண்ண முடியாது. நீ அந்த லைப்ரரி அதான் அங்கே போனாதான் என்ன சொன்னாங்க? அது எந்த லைப்ரரி மெம்பருக்கு மட்டும்தான் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொன்னாங்க. நான் எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு கேட்டதுக்கு அவங்க என்னை மேலும் கீழும் பார்த்துட்டு பதிலே சொல்லலை. அப்புறம் நான் வந்துட்டேன் என்று கூற, அதான் இப்போ வா, நாம் கீதா கிட்ட கேட்போம், அவள் நமக்கு உதவுவா. இல்லைக்கா, எனக்கு பயமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுவாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டா எனக்கு கஷ்டமாக போயிடும். ஏன், அந்த சிவா கூட தான் முதல்ல உன்னை திட்டுனான்.
சொன்னா ஆனால் விடாமல் நீ தான் கேட்ட, அது மாதிரி தான் இதுவும் என்று பாரதி கூறவும் அமிர்தா இன்னும் யோசனையில் இருக்க, இந்தா புள்ள, நமக்கு அவமானப்படுறது புதுசு இல்லை, அதனால் உன் யோசனையை தூக்கி கிடப்பில் போடு, இப்போ என் கூட வா என்று அவளை இழுத்து கொண்டு போய் கீதாவின் முன் நிறுத்தி அனைத்தையும் பாரதி கூற, கீதா அடுத்த நாளே அமிர்தாவை அந்த லைப்ரரியில் 1 மாதத்திற்கு மெம்பராக சேர்த்து விட்டாள். இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.